Hello students, welcome to our YouTube channel. நம்ம Vedic Maths வந்து பார்த்துட்டு இருக்கோம். Previous videosல வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதாவது any 2 digit number into any 2 digit number எப்படி மல்டிபிள் பண்றது, அதே மாதிரி 3 digit into 3 digit, 4 digit into 4 digitலாம் எப்படி மல்டிபிள் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல ரிமைனிங் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 digit number into 2 digit number, ஓகேங்களா? ஸோ எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 2 digit number into 2 digit number எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நம்பரோட சம் ஆஃப் யூனிட் டிஜிட்ஸ் ஆட் பண்ணா 10ன்னு வரும். அண்ட் தென் டென்ஸ் டிஜிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது 62யும் 68யும் மல்டிபிள் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணும்போது இந்த யூனிட் டிஜிட் அப்படின்னா இந்த டிஜிட் ரைட் சைடு இருக்குங்களா? ஸோ இந்த டிஜிட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2யும் 8யும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வரும், ஓகேங்களா? அண்ட் தென் ரிமைனிங் டிஜிட், ஓகேங்களா? இந்த டிஜிட் எப்படி இருக்கு, 6ன்னு சொல்லி சேமா இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தா இது எப்படி, இதுக்கான ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த 2யும் 8யும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணீங்க. மல்டிபிள் பண்ண என்ன வரும், 8 2 16, ஸோ 16ன்னு வரும். ஸோ இங்கே வந்துருச்சு, ஓகேங்களா? இங்கே வந்து ரிமைனிங் இன்னும் 2 டிஜிட் வரணும். அந்த 2 டிஜிட் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து 6 இருக்கு, ரெண்டுமே சேமா வந்து 6ன்னு இருக்குன்னா 6 இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் என்னது, 7, ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 6 7 42. ஸோ அப்போ 42 16 அப்படிங்கிறது தான் 62யும் 68யும் மல்டிபிள் பண்ண வரக்கூடிய நம்பர், ஓகேங்களா? இதே சேம் தான். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 44யும் 46யும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம். இப்போ 4யும் 6யும் கூட்டினீங்கன்னா 10ன்னு வரும், ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், ரிமைனிங் டிஜிட் சேமா இருக்கான்னு பாருங்க. 4 4ன்னு சொல்லி சேமா இருக்கு. ஸோ அப்ப இதுக்கான ட்ரிக்ஸ் என்னன்னா, 4யும் 6யும் இந்த யூனிட் டிஜிட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 நாங் 24, ஸோ 24ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த டிஜிட் சேமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த டிஜிட் என்னது 4, 4ம் அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 5, ஸோ 5 20. ஸோ அப்போ 44யும் 46யும் நீங்க வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 24ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 83 87, இது ரெண்டையும் பெருக்கணும். இப்போ 3யும் 7யும் கூட்டினீங்கன்னா 10ன்னு வருது. யூனிட் டிஜிட்டோட சம் வந்து 10ன்னு வருது. அப்ப 7யும் 3யும் வந்து மல்டிபிள் பண்ணிடுங்க. 7 21. நெக்ஸ்ட் இங்க சேமா இருக்கக்கூடிய 8 8ன்னு சேமா இருக்குங்களா? ஸோ அந்த நம்பர் 8, அதையும் அதுக்கு அடுத்த நம்பர் 9, இது ரெண்டையும் பெருக்குங்க. 8 9 எவ்வளோ, 72. ஸோ 72 21ங்கிறது தான் இந்த 83யும் 87யும் நீங்க பெருக்குனீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் 71 79 இருக்கு. இதுல பாருங்க 1ம் 9யும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வந்துருது, ஓகே? இப்போ 1யும் 9யும் பெருக்கினீங்கன்னா 9 9. ஸோ ஒரு டிஜிட் மட்டும் இந்த மாதிரி 9ன்னு சொல்லி போடக்கூடாது. எப்பவுமே 2 டிஜிட் போடணும். அப்போ 1யும் 9யும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9ன்னு வருதுன்னா 0 9ன்னு போடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 7 7ன்னு வந்து சேமா இருக்கு. அப்ப 7க்கு அடுத்த நம்பர் 8. ஸோ 7 8 56. ஸோ இங்க 56 வரும். அப்போ 71 79யும் பெருக்கினீங்கன்னா 56 0 9ன்னு வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ட்ரிக்ஸ் பார்க்க போறோம்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 டிஜிட் நம்பர் அண்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 3 டிஜிட் நம்பர்லயுமே யூனிட் டிஜிட் வந்து ஆட் பண்ணீங்கன்னா சம் ஆஃப் யூனிட் டிஜிட் வந்து 10ன்னு வரணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 டிஜிட்டும் 2 டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு சேமா இருக்கணும். சேமா இருக்கும்போது நம்ம என்ன 2 டிஜிட் இன்டு 2 டிஜிட்க்கு என்ன ஃபாலோ பண்ணோம்னோ அதே சேம் தான் வந்து இங்க ஃபாலோ பண்ணுவோம். பாருங்க, யூனிட் டிஜிட் 3 7ன்னு இருக்கு, ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10ன்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிடுங்க. 7 21. ஸோ ஃபர்ஸ்ட் 21ன்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இங்க ரிமைனிங் 2 டிஜிட் பாத்தீங்கன்னா 12 12ன்னு சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், 12யும் அதுக்கு அடுத்த நம்பர் 13யும் பெருக்குங்க. பெருக்குனா எவ்வளவு வரும், 12 13 156. ஸோ 156 21 அப்படிங்கிறது தான் 123யும் 127யும் மல்டிபிள் பண்ணா வரக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க 2 இருக்கு 8 இருக்கு. இந்த யூனிட் டிஜிட் வந்து ஆட் பண்ணீங்கன்னா 10ன்னு வருது. அப்ப 2யும் 8யும் மல்டிபிள் பண்ணுங்க. பெருக்குனீங்கன்னா 8 2 16ன்னு வருது. ஸோ 16 தான் லாஸ்ட் 2 டிஜிட். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 15 15 சேமா இருக்கு இல்லையா? சோ அந்த 15ம் அதுக்கு அடுத்த நம்பர் என்னது 16. 15யும் 16யும் பெருக்குனீங்கன்னா 240ன்னு வரும். ஸோ 240 16 அப்படிங்கிறது தான் 152யும் 158யும் மல்டிபிள் பண்ணா வரக்கூடிய நம்பர், ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இதுல லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6, இங்க 4ன்னு இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணா என்ன வந்துருது உங்களுக்கு 6 4 10ன்னு வந்துருது. ஸோ அப்ப 6ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. 6 4 24. ஸோ லாஸ்ட் 2 நம்பர் வந்து 24. நெக்ஸ்ட் ரிமைனிங் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? இங்க வந்து 10 10ன்னு இருக்குன்னா இந்த 10ம் அதுக்கு அடுத்த நம்பர் என்னது 11. இது ரெண்டையும் வந்து பெருக்குங்க. 10 × 11 110. ஸோ அப்ப 110 24ங்கிறது தான் 106ஐயும் 104ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 4th ஒன் 131ஐயும் 139ஐயும் பெருக்கணும். யூனிட் டிஜிட் பாருங்க 1 அப்புறம் 9ன்னு இருக்குது. ஆட் பண்ணா 10 வந்துடும். அப்ப மல்டிபிள் பண்ணிங்க. 9 9. அப்பனா ஒரு டிஜிட் மட்டும் 9ன்னு போடக்கூடாது. எப்பவுமே 2 டிஜிட் போடணும். ஓகேங்களா? அப்ப 109. நெக்ஸ்ட் 13 இருக்கு. சேமா 13 13ன்னு இருக்கு. இப்ப 13 அதுக்கு அடுத்த நம்பர் என்னது 14. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 13ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 182ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப 182 09ங்கிறது தான் 131ஐயும் 139ஐயும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் 5. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பருக்கான ஸ்கொயர் தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அந்த என்ன மாதிரியான நம்பர்ஸ்னா எண்டிங் வித் 5. 5ல எண்ட் ஆகியிருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்குலாம் எப்படி வந்து ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் பாருங்க 35 ஸ்கொயர். 35 ஸ்கொயர்னா இதுக்கு என்ன மீனிங்? 35 × 35. ஓகேங்களா? ஸோ இதுதான் 2 டைம் வந்து 35 மல்டிபிள் பண்றது தான் 35 ஸ்கொயர். இப்போ இதுல யூனிட் டிஜிட் பாருங்க 5ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 10 தான் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணும்? இந்த 5ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டு 5 25ன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் இங்க வந்து 3 3ன்னு சேமா இருக்கு. அப்ப 3 அதுக்கு அடுத்த நம்பர் என்னது 4. அப்ப 3 12. ஸோ 12 25. ஓகேங்களா? இதேதான் இப்ப 75 ஸ்கொயர்னா இந்த 5 5 வந்து 10ன்னு தான் வரப்போகுது. அப்ப 5 25ம் 7 7க்கு அடுத்த நம்பர் 8. ஸோ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 7 8 56. ஸோ 56 25. நெக்ஸ்ட் 115க்கு ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஸ்கொயர்னும் போது எண்டிங் வித் 5. ஸோ 5ல எண்ட் ஆயிருக்கு. ஸோ 5 ஸ்கொயர் எவ்வளோ? 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. நெக்ஸ்ட் இங்க என்ன நம்பர் இருக்கு? 11 இருக்கு. 11 அதுக்கு அடுத்த நம்பர் 12ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 132. அப்ப 115ஓட ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்னா 132 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 145ஓட ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த 5ஓட ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 25ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? இங்க 14ன்னு இருக்குன்னா இந்த 14 இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 15. ஸோ 14ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 210ன்னு வரும். ஸோ அப்ப 210 25 அப்படிங்கிறது தான் 145 ஸ்கொயருடைய ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் அண்ட் 2 டிஜிட் நம்பர் தான் பார்க்க போறோம். இதுல என்ன மாதிரி இருக்கும் நம்பர்ஸ் அப்படின்னா 2 டிஜிட் நம்பர் சம் ஆஃப் யூனிட் டிஜிட் வந்து 10 வரும். ஓகேங்களா? அதாவது யூனிட் டிஜிட் ஆட் பண்ணா வந்து உங்களுக்கு 10ன்னு வரும். ரிமைனிங் டிஜிட்ஸ் ஆர் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா அடுத்தடுத்த நம்பர்ஸா இருக்கும். அதாவது 4 5 6 7 இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸா இருக்கும். இந்த டைப் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம a - b × a + b = a² - b² அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 47ஐயும் 53ஐயும் வந்து நம்ம வந்து பெருக்கணும், மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸை a - b × a + b ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இதுக்கு மிடில் இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 47க்கும் 53க்கும் 50ன்னு இருக்கு. அப்போ 50 - 3 என்னன்னு வரும்? 47ன்னு வரும். நெக்ஸ்ட் 50 + 3 53ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 47ஐயும் 53ஐயும் a - b × a + b ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டோம். இது ஈக்குவல் டு என்னது? a² - b². அப்போ 50² - 3². ஸோ 50² என்ன வரும்? 2500ன்னு வரும். இதுல இருந்து 3² 9 வந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2491ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 61ஐயும் 79ஐயும் பெருக்கணும்னா இதுக்கு மிடில்ல என்ன நம்பர் இருக்கு? 61க்கும் 79க்கும் மிடில்ல 70 இருக்கு. ஸோ 70ல இருந்து -9 பண்ணீங்கன்னா 61ம், 70ல இருந்து +9 பண்ணீங்கன்னா 79 கிடைச்சிரும். ஓகேங்களா? 70 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4900வும் நெக்ஸ்ட் வந்து 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 81ன்னு வரும். ஸோ இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 4819ன்னு வரும். ஓகேங்களா?
ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த சம்ல என்ன பண்ணியிருக்கோம், இந்த நம்பர்ஸ் வந்து a + b × a - bங்கிற ஃபார்மேட்ல மாத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ எந்த மாரி நம்பர்ஸ் வந்து நம்ம இப்படி மாத்த முடியும்னா, இதனுடைய யூனிட் டிஜிட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ன்னு வரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஜிட் வந்து 4, 5 இப்படின்னு வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். ஓகேங்களா? இதுல பாருங்க 1, 9 ஆட் பண்ணீங்கன்னா 10ன்னும், நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6, 7ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ வந்து நம்ம a - b × a + b ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு, இத வந்து a² - b². ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோல மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டடான ரிமைனிங் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஆல்.